ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸ்லேட் பென்சில் பிக்சர்ஸ் சார்பில் பிருத்திவி போல வரவு தயாரித்து தன்ராஜ் கொரநானி கதாநாயகனாக நடித்து இயக்கியிருக்கும் படம் ராமம் ராகவம். இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். தன்ராஜுக்கு அப்பா கேரக்டரில் சமுத்திரகனி நடித்திருக்கிறார். அம்மாவாக பிரமோதினி நடித்துள்ளார். இவர்கள் தவிர மோக்ஷா, சுனில், ஹரிஸ் உத்தமன், சத்யா, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, பிருத்திவிராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். முதலில் டைட்டிலுக்கான அர்த்தத்தை சொல்லிவிடுகிறேன். தந்தை சமுத்திரகனி, மகன் தன்ராஜ் கேரக்டர்களின் பெயர்தான் இது. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கடலூரில் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கிறார் கனி. தனது ஒரே மகன் தன்ராஜை செல்லமாக வளர்க்கிறார்கள் அம்மாவும் அப்பாவும். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு செல்லம் கொடுக்கின்றனர். ஆனால் தான் நினைத்த மாதிரி இல்லை. பையன் தருதலையாக வளர்கிறான். ஒவ்வொரு குற்றங்களாக செய்து கொண்டு வருகிறான். அவனால் ஏற்பட்ட பண இழப்பு, மரியாதை குறைவால் நிம்மதி இழக்கிறார் சமுத்திரகனி. இதனால் பையனை நல்வழிப்படுத்த ரொம்பவும் கண்டிப்புடன் அவனை திருத்த முயற்சிக்கிறார். அவருடைய ஓவர் கண்டிப்பு பையன் தன்ராஜுக்கு பிடிக்காமல் போய் தனக்கு தெரிந்த லாரி டிரைவர் மூலம் அப்பாவை கொலை செய்ய முடிவு செய்கிறான் மகன். அவனுடைய எண்ணம் நிறைவேறியதா, அப்பா இறந்து அவர் வேலையை மகன் வாங்கினானா என்பது மீதி கதை. சமுத்திரகனி நெகிழ வைக்கிறார். மகன் தன்ராஜ் அந்த கேரக்டராக வாழவில்லை, அந்த கேரக்டராகவே இருக்கிறார். அம்மா பிரமோதினி உருக்கத்தில் நடிக்கிறார் என்றால் அவருக்கு டப்பிங் பேசியிருக்கும் தீபா சங்கரின் டைலாக் டெலிவரி பாதி நடிப்பை கொடுத்து விடுகிறது. இளைஞர்களுக்கு இதுதான் பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணா பின்னா படத்தை கொடுக்காமல், காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு குடும்ப கதையை குறைவான கேரக்டர்ஸை வைத்து மனதை கவர்ந்து விட்டார் இயக்குனர் தன்ராஜ். லாரி டிரைவராக நடித்திருக்கும் ஹரிஸ் உத்தமனுக்கு ரொம்ப முக்கியத்துவமான கேரக்டர். இந்த படம் அவருக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த படமாக இருக்கும். சமுத்திரகனி, தன்ராஜ் ஆடியன்ஸை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். Thank you all. Bye bye.